PHP ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி தான் என்னோட கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நெட்வொர்க் API கால்ஸ்க்கு இந்த மெத்தட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கெட்டு டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கு, போஸ்ட் புதுசாக ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறதுக்கு, புட்டு மேஜரான அப்டேட்ஸ் பண்ணுறதுக்கு, டெலீட்டு ரெக்கார்டை டெலீட் பண்ணுறதுக்கு, பேட்ச் சிம்பிளான அப்டேட்ஸ் பண்ணுறதுக்கு, இன்னும் ஒரு சில ஹெட் ஆப்ஷன்ஸ்னு 2 மெத்தட்ஸ் இருக்கு. மற்ற எல்லா மெத்தடும் ஓகே, ஆனால் இந்த கெட் மெத்தட் மட்டும் ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இந்த கெட் மெத்தடை வச்சு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யூசர் இன்ஃபர்மேஷன் எடுக்க, அப்புறம் சார்ட்டிங் அண்ட் பேஜினேஷன்லாம் இதை வச்சு ஈஸியாக பண்ணலாம், ஃபிட்டினா இருக்கும். எங்க பிரச்சனைனா ஃபில்டர்ஸ்ல தான். சின்ன ஃபில்டர்ஸ்னா கொரி பேரம்ஸ்ல வச்சு செட் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். ஆனா நம்ம தான் அப்படி பண்ண மாட்டோமே. ஏகப்பட்ட நெஸ்டட் கொரிஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணி டேட்டாவை புல் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம், யூசருக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு. வெப் சர்வர் லைக் அப்பாச்சி என்ஜின்எக்ஸ்ல லிமிட் ரிக்வெஸ்ட் லைன்னு சொல்லி ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். பை டிஃபால்ட் 8 KB வரைக்கும் URL லென்த் அக்செப்ட் பண்ணும். இந்த சைஸ் எக்ஸஸ் ஆச்சுன்னா 414 ரிக்வெஸ்ட் URI டூ லார்ஜ்ன்ற எரர் ரெஸ்பான்சஸ் சர்வர் த்ரோ பண்ணிரும். ப்ராக்ஸி சர்வர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சைஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேலிடேட் பண்ணும். இப்போ ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா கெட் மெத்தட்ல ரிக்வெஸ்ட் பாடியில் ஃபில்டர் கொரிஸை சர்வருக்கு சென்ட் பண்ணுறது. இப்படி சர்வருக்கு சென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் இதுலேயும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நிறைய ப்ரௌசர் கிளைண்ட்ஸ் இதை சப்போர்ட் பண்ணாது, எஸ்பெஷலி ஃபெச் கிளைண்ட். ரிவர்ஸ் ப்ராக்ஸி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கெட் மெத்தடோட பாடி கண்டென்ட்டை இக்னோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் CDN யூஸ் பண்ணியிருந்தா ஒவ்வொரு லாங் ஸ்ட்ரிங்குக்கும் ஒரு கேட்ச் கிரியேட் ஆகும். சேம் செட் ஆஃப் URL யூசர் ஹிட் பண்ணுறப்போ CDNலேருந்து கேட்சில் இருக்கிற டேட்டாவை யூசருக்கு ஃப்ரண்ட் எண்டில் கொண்டு வந்து காட்டும். CDN கெட் ரிக்வெஸ்ட்டோட பாடியில் இருக்க மெட்டா டேட்டாவை வச்சு கேட்ச் செட் பண்ணாது. டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணாலும் URL பாத் சேம்ன்றதுனால பழைய ரெக்கார்டு CDN உங்களுக்கு சர்வர்ல இருந்து புஷ் பண்ணும். அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா போஸ்ட் மெத்தட் வழியா ரிக்வெஸ்ட் பாடியில ஃபில்டர்ஸை சர்வருக்கு சென்ட் பண்றது. மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் இந்த மெத்தட் வழியா தான் சர்வருக்கு எந்த பிளாக்கரும் இல்லாம ஃபில்டர்ஸை சென்ட் பண்ணுவாங்க. ஆனா போஸ்டோட பர்பஸே வேற. இந்த மெத்தடை புதுசா ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தடோட ரிக்வெஸ்ட்டை CDN கேட்ச்ல கேப்சரே பண்ணாது. ஸோ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிக்வெஸ்ட் URL வர மெட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஹேஷ் பண்ணி இதோட கீயை வச்சு இதோட வேல்யூவை ரெடியூஸ்ல செட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் யூசர் அதே கொரியை சர்ச் பண்ணுறப்போ ரெடியூஸ்லேருந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட் எண்டில் காட்டுவாங்க. இந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ண இந்த 2026ல் IETF HTTP ஒர்க்கிங் குரூப்பில் ஒரு புது HTTP மெத்தடை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதான் கொரி. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரிக்வெஸ்ட் பாடியில் உங்கள் கொரி ஃபில்டர்ஸை சென்ட் பண்ண முடியும். ப்ராக்ஸிஸ் அண்ட் CDN கெட் மெத்தடில் எப்படி ட்ரீட் பண்ணுமோ அதே இந்த கொரி மெத்தடையும் ட்ரீட் பண்ணும். இந்த மெத்தடை இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணதுனால எந்த ப்ரௌசர் கிளைண்ட்ஸ், வெப் சர்வர்ஸ், அப்புறம் ப்ராக்ஸிஸ், CDNs இதுக்கு இன்னும் அடாப்ட் ஆகல. ஸ்டில் அந்த டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. பார்ப்போம் இந்த 2026க்குள்ள ஸ்டேபிள் ஆகுதான்னு.